9ஓட முதல் ஆரம்பிக்கலாம். பார்வதி சொல்றேன். எனக்கு ஒரு ஃபீல் வாட்டர்மெலன் ஸ்டார் யோசிக்கிறீங்கன்னு தோணுது. ரீல்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி தான் இந்த ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஓபன் நாமினேஷன் வைக்கிறாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாமினேஷன் நடந்துருச்சுல, 5வது வாட்டியே ஃபர்ஸ்ட் ஓபன் நாமினேஷன் வச்சிடுறாரு. இவங்க கிட்ட போய் ஓபன் நாமினேஷன்லாம் வேலைக்கு ஆகுமா? சுத்தமா வேலைக்கு ஆகலங்க. அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா க்ளோஸா நாமினேட் பண்ணும் போதே இவங்க ரொம்ப விவரமா ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்ணுவாங்க. அது என்னன்னா, நம்ம அந்த குரூப்ல இருக்க யாரையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா இவர் இந்த காரணத்துக்காக நாமினேட் பண்ணாரு அப்படின்றத கொஞ்சம் சூசகமா சொல்லுவாரு பாத்தீங்களா பிக் பாஸ். அப்படி சொல்றதுல கூட நம்மள யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கவனமா தான் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. அதாவது உள்ள போய் தான் சொல்ல போறாங்க. அதுலயே சபரி பேரை, எஃப்ஜே பேரை, ரம்யா ஜோ பேரை, கனி பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் சூசகமா சொல்லும் போது நம்ம சொல்லியிருப்போம் டவுட் வந்துருச்சுனாலே பிரச்சனை. ஏன்னா அவங்கள பகச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும், நம்மள நாமினேஷன்ல கொண்டு வந்துருவாங்கன்னு அவ்வளோ பயப்படுறவங்க இவங்கலாம். ஒரு 5-6 பேர் இருக்காங்க, சரியான பயந்தாங்கோலிங்க. அந்த பயந்தாங்கோலிங்க கிட்ட ஓப்பன் நாமினேஷன் பவரை கொடுத்தா அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? ஓப்பன் நாமினேஷன்ல அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்த மாதிரி பார்வதி திவாகர். நான் என்ன சொல்றேன்னா, பார்வதி திவாகர் தான் கேவலமானவங்கப்பா. இந்த வீட்லயே ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, சரியான வேஸ்ட், தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள வெளியே போடணும்னு நினைக்கிறது கூட ஓகேங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு வீடுன்னு இருக்கு, பார்வதி எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க, நிம்மதி போகுது. ஓகே, அவங்கள தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ரீசன் தான். முதல்ல ஒரு 2-3 பேரை நாமினேட் பண்ணிட்டாலே அவங்க நாமினேஷனுக்கு வந்துருவாங்க. இப்ப பார்வதி திவாகர்ன்ற பேரை ஒரு 3 வாட்டி வந்துருச்சுனாலே அவங்க வரதான் போறாங்க. அவங்க வருவாங்கன்னு தெரியும், இந்த மற்ற பீஸுங்களுக்கு வருவாங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சுமே பார்வதி திவாகர் ஏண்டா எந்த அளவுக்கு நீங்க கோழைங்களா இருக்கீங்கன்னு தெரியுதா இல்லையா? எஃப்ஜேலாம் என்னடா பண்ணி பார்த்துருக்கீங்க? எஃப்ஜே கிட்ட என்னதான்டா இருக்கு? அரோரா கிட்ட என்னதான்டா இருக்கு? துஷார் கிட்ட என்னதான்டா இருக்கு? ஏன்டா துஷாரெல்லாம் சொல்லவே மாட்டீங்க? இவங்க 2 பேரையே சொல்றீங்க. இவங்க 2 பேரை சொல்றது நான் தப்புன்னு சொல்லுங்க. ஒரு 3-4 ஓட்டு, அதாவது ஒரு சேஃப்டிக்காக 2 ஓட்டுனா கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 3-4 ஓட்டு போட்டுருங்க. பார்வதிக்கு ஒரு 4 ஓட்டை போட்டுருங்க, திவாகருக்கு ஒரு 4 ஓட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறமாவது மற்றவங்கள சூஸ் பண்ணுங்களேன். மற்றவங்களை, அதாவது இந்த குரூப் நான் சொல்றேன்ல, கனியக்கா குரூப்பு, கனி, சபரி, எஃப்ஜே, இவங்கெல்லாம் மற்றவங்களெல்லாம் சூஸ் பண்ணலங்க. திவாகர், அதுக்கப்புறம் யாரு, பார்வதி, இவங்க தாங்க இப்படி தான் சூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து மாத்தி சூஸ் பண்ணவங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கமருதீன் சூப்பரா ஒரு வேலை பண்ணாரு. விக்கல்ஸ் விக்ரம நாமினேட் பண்ணிட்டாரு. அடுத்ததா துஷாரும் சூப்பர். பிரவீன் ராஜா கொண்டு வந்தான். துஷார் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் லீடரா இருக்கும் போது ஏதோ இவன் கலையரசனுக்காக பேச போய் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமா கேட்டாருன்னு விஜய் சேதுபதி கிட்ட சொன்னான் பாத்தீங்களா? அதை காரணமா வச்சுதான் நாமினேட் பண்ணியிருக்கான் போல. அதே மாதிரி வியானா சூப்பர். வியானா என்ன பண்ணிருக்காங்கன்னா சபரியா நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேற யாருமே சரி, திவாகர் ஆபியஸா திவாகரை எல்லாருமே மாத்தி குத்துனதுல திவாகர் 2 பேரை குத்திருக்காரு. அது யாருன்னா, ஒன்னு சபரி, இன்னொன்னு ரம்யா ஜோ. ரம்யா ஜோ கிட்ட ஏற்கனவே பஞ்சாயத்து நடந்தது, அதனால ரம்யா ஜோவையும் சபரியும் நாமினேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாருமே சரிங்க. ஒரு 10-12 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, திவாகருக்கு ஒரு 10-12 வந்தது, பார்வதிக்கு ஒரு 10-12 வந்ததுங்க. சரி, இவங்க எப்பவுமே இப்படிதான். நம்ம ஆளுங்க ஏற்கனவே இருக்கிற ஆளுங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப சேஃபா ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுவும் ஓப்பன் நாமினேஷன் இன்னும் சேஃபா விளையாடுவாங்க. ஏன்னா இப்ப எஃப்ஜே மேல ஒரு பிரச்சனை இருக்கு. எஃப்ஜே கோவப்பட்டு வார்த்தையை விடுறான். அதை காரணமா வச்சு சபரி பண்ணிடுவாரா? எந்த காலத்திலயும் பண்ண மாட்டாரு. பண்ணல, ஓப்பன் நாமினேஷன் பண்ணலன்னு விட்டுருங்களேன். இப்போ புதுசாக ஒரு 4 பேர் வந்தாங்கல்ல, நல்ல வேலையாக அவங்க 4 பேரை நாமினேட் பண்ணுற ஆப்ஷன் தரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே நாமினேட் பண்ண வைக்கிறது சரியில்லை. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதே மாதிரி பிக் பாஸும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போல. சரி, அவங்க என்னடா நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த அளவில் தாங்க நாமினேட் பண்ணுறாங்க. பார்வதி திவாகர். அமித் மட்டும்தான் வேற சொன்னார்னு நினைக்கிறேன். மற்றபடி 3 பேருமே பார்வதி திவாகர், இவங்க 2 பேர் தான் சொல்றாங்க. இவங்க எவ்வளவு சேஃபா இருக்காங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. பார்வதி திவாகர் வந்துருவாங்க, நாமினேஷனுக்கு வந்துருவாங்கன்னு தெரியும். இருந்தாலுமே எதுக்கு மற்றவங்களை நம்ம பகச்சுக்கணும்? எல்லாரும் குத்துற மாதிரி இவங்களே குத்திரலான்ட்டு எப்படிங்க இப்படி பண்றாங்க? அதுவும் பிரஜின்னு ஒரு காரணம் சொன்னாரு. அந்த காரணத்துக்கு வேற நிறைய பேர் ஃபயர் விடுறாங்க. என்னத்த சொல்றது, ட்விட்டர்ல பேசிக்கும் போது நிறைய பேர் பிரஜின் சொன்ன காரணத்துக்கு ஃபயர் விடுறாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு நிறைய செடி இருக்குன்னா அதுல 2 விஷ செடி கூட எல்லாத்தையும் விஷமா மாத்திரும். அந்த விஷ செடி யார் தெரியுமாமா? பார்வதி திவாகர். சரி, பார்வதி கூட விஷ செடி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். திவாகர் என்னையா பாவம் பண்ணாரு? சரி விடுங்க, இவங்க 2 பேர் விஷ செடியா, இவங்களை புடுங்கணும்ன்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு நாமினேட் பண்ணாரு. இதுக்கு ஈஸியா சொல்லாம எல்லாரும் குத்துனா நானும் குத்திட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சலாம் காரணத்தை சொல்றீங்க?
அதாவது அதாங்க கடைசி வரைக்கும் இவங்க என்னன்னா ஈஸியாக போயிடலாம். அது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்வதி மேலே பிரச்சனை இருக்குது, திவாகர் மேலே பிரச்சனை இருக்குன்னா ஓகே, 4-5 ஓட்டு எடுத்துட்டாங்கல்ல, சரி வேறு யாரையாவது நாமினேஷன் ப்ராசஸில் கொண்டு வரலான்னு பிளான் போட வேண்டியது தானே. அதெல்லாம் பிளானே போடுறது இல்லைங்க. எல்லாரும் அவங்கள சொல்லிட்டாங்களா, நம்மளும் அவங்கள சொல்லிப்போம், எதுக்கு மற்றவங்கள பகச்சிக்கணும்னு ரொம்ப சேஃபாக எல்லாருமே கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 2-3 ஓட்டுக்கு மேலே எடுத்தால் தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வருவார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி ஒருத்தருக்கே 12 ஓட்டு, ஒருத்தருக்கே 10-15 ஓட்டு, இந்த மாதிரிலாம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஓட்டு கிட்ட எடுத்தாலுமே நாமினேஷனில் கொண்டு வந்துட்டாரு. அப்படி நாமினேஷனில் கொண்டு வந்ததுனால ஏறக்குறைய நிறைய பேர் நாமினேட்டுக்குள்ள வந்துட்டாங்க. விக்ரம் வந்துட்டாரு, ரம்யா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சபரி கண்டிப்பாக வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் இவ்வளோ சேஃபாக நாமினேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.